கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க பிறந்ததுல இருந்தே ஒரு பெரிய இருட்டறையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ம் இருட்டறை. ஆமா. அந்த அறையில நெறைய பொருட்கள் இங்கேயும் அங்கேயுமா கிடக்கு. நீங்க நடக்கும்போது உங்க கால் எதுலயோ இடிக்குது, ரத்தம் வருது, ரொம்ப வலிக்கிறது. ஆனா ஏன் வலிக்கிறது, எதன் மேல நம்ம மோதுனோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியவே இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு இருட்டு அங்க. எக்ஸாக்ட்லி. அந்த இருட்டிலேயே நீங்க வாழ்ந்து பழகிடுறீங்க. ஆனா திடீர்னு யாரோ ஒருத்தர் அந்த அறையில ஒரு பிரகாசமான விளக்கு போடுறாங்க. இப்போ அந்த அறையில என்ன நடக்குது, எங்க எந்த பொருள் இருக்கு அப்படிங்கறத நீங்க மிக தெளிவா பாக்குறீங்க. வாவ், ரொம்ப அழகான ஒரு ஒப்பீடு இது. இல்லையா? உங்க சொந்த மனசுக்குள்ள இப்படி ஒரு விளக்கு பொருத்துவத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமான அலசல்ல நம்ம பேச போறோம். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற மூலக்கட்டுரை மதிப்பிற்குரிய மகாசி சயடா அவங்க எழுதின பிராக்டிக்கல் விபசனா எக்ஸசைசஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான புத்தகம். கண்டிப்பா. இது ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸ். ஆமா. கேட்டுட்டு இருக்கிற நீங்க தியானம் அப்படின்னாலே அமைதியான ஒரு மலை உச்சி இல்லைன்னா கண்களை மூடிக்கிட்டு உலகத்தையே மறந்து தூக்க நிலைக்கு செல்வது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை மாற்றி எழுதுவதற்கான நேரம் இது. ஆமா, நிச்சயமா. ஏன்னா இது உலகத்தை மறப்பதற்கான பயிற்சி கிடையாது. உலகத்தோட ஒவ்வொரு அசைவையும் ஒரு பார்வையாளனா நின்னு கவனிக்கிற ஒரு மிக தீவிரமான பயிற்சி. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இல்லையா, அந்த இருட்டறை உதாரணம். அது நாம ஏன் தியானம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகச்சரியான தொடக்கம். ஏன்னா அந்த இருட்டுல தான் மனிதர்களோட மிகப்பெரிய குழப்பங்களே ஒழிஞ்சிட்டு இருக்கு. இந்த உரையாடலை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி மகாசி சயடாவ் தன்னோட புத்தகத்துல குறிப்பிடுற ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த மிஷன் என்ன அப்படிங்கிறது தானே? கரெக்ட். விபாசனா தியானத்தோட உண்மையான நோக்கம் வெறும் மன அமைதி அடையிறது மட்டும் கிடையாது. அதோட உச்சகட்ட இலக்கு என்னன்னா, மனித மனசோட ஆணி வேறான பேராசை, வெறுப்பு, அப்புறம் மயக்கம், அதாவது கிரீட், ஹேட், டெல்யூஷன் சொல்றோம்ல, அதுலேருந்து விடுபடுறது தான். ஓ, அப்போ அமைதி மட்டும் இல்ல. ஆமா, நாம அன்றாடம் அனுபவிக்கிற அத்தனை கோபங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் இந்த மூணும் தான் முக்கியமான காரணம். அந்த வேறு அறுக்கணும் அப்படின்னா உங்க மனசுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத அந்த பிரகாசமான ஒளியை கொண்டு நீங்க உற்று நோக்க ஆரம்பிக்கணும். புரியுது. நமது மனசும் உடம்பும் எப்படி இயங்குது அப்படிங்கிற நிஜமான உண்மையை நாமே நேரடியாக கண்டறிவதற்கான ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டி தான் இந்த புத்தகம். நீங்க சொல்றத பார்த்தா இது மைண்டுக்குள்ள நடக்கிற ஒரு லேப் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தோணுது. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். சரி, நாம இந்த சோதனையோட ஆரம்ப புள்ளிக்கு வருவோம். புத்தகத்தோட தொடக்கத்துல தியானம் செய்வதற்கு வசதியாக அமர்ந்து கொள்ள சொல்றாங்க. ஆனா இதுல எனக்கு உடனடியா ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம்? பொதுவா தியானம் அப்படின்னா மூக்கின் வழியா மூச்சு உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் கவனிக்க சொல்வாங்க இல்லையா? ஆனா இந்த புத்தகத்துல மூச்சை கவனிக்காம வயிற்றின் அசைவுகளை கவனிக்க சொல்றாங்க. ஆமா. மூச்சு உள்ளே போகும்போது வயிறு விரிவடைவதை எழுதல் அப்படின்னும், மூச்சு வெளியே வரும்போது வயிறு சுருங்குவதை வீழ்தல் அப்படின்னும் மனசுக்குள்ள குறிச்சுக்கணும் அப்படின்னு சைடாவ் சொல்றாரு. கரெக்ட். அதுதான் அந்த நோட் மேக்கிங் டெக்னிக். ஆனா உண்மையை சொல்லணும்னா மூக்கின் நுனியில மூச்சை கவனிக்கிறது கொஞ்சம் தியானம் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் தரும். ஆனா வெறும் வயிற்றின் அசைவை மணிக்கணக்கில் கவனிக்கிறது அப்படிங்கிறது கேட்பதற்கே ரொம்ப சலிப்பான ஒரு விஷயமா தோணுதே. இதனால என்ன பயன்? அது நிறைய பேருக்கு ஏற்படுற ஒரு இயல்பான சலிப்பு தான். நீங்க சொல்றது புரியுது. ஆனா வயிற்றை தேர்ந்தெடுத்ததுக்கு பின்னால் ஒரு மிக வலுவான மெக்கானிசம் இருக்கு. ஓ, அப்படியா? என்ன சொல்றது, மூக்கின் வழியா செல்ற மூச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒண்ணு. நீங்க கொஞ்ச நேரம் மூச்சை கவனிச்சீங்கனாலே மூச்சு அப்படிங்கிறது ஒரு நிஜமான உணர்வுல இருந்து மாறி உங்க மூளையில ஒரு கருத்தா, அதாவது ஒரு கான்செப்டா மாறிடும். அந்த அபாயம் அங்க இருக்கு. ஓஹோ. நீங்க மூச்சை ஒரு வடிவமாகவோ அல்லது ஒரு கற்பனையாகவோ பார்க்க தொடங்கிடுவீங்க. ஆனா பௌத்த தத்துவத்தின்படி இந்த உலகமும் நம்ம உடம்பும் 4 அடிப்படை கூறுகளால் ஆனது. அதுல ஒண்ணுதான் வாயு தாது அப்படின்னு சொல்ற விண்ட் எலமெண்ட். வாயு தாது, அதாவது நகர்தல் மற்றும் அழுத்தம் சம்பந்தப்பட்டதா? எக்ஸாக்ட்லி. நீங்க வயிற்றின் அசைவை கவனிக்கும் போது அங்க உள்ள தசைகளோட இறுக்கத்தையும் அந்த விரிவடையும் அழுத்தத்தையும் உங்களால கற்பனை பண்ண முடியாது. அதை நீங்க நேரடியா பௌதிகமா உணர்ந்துதான் ஆகணும். ஓ, இப்போ புரியுது. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா மூளை கற்பனை உலகத்துக்கு தப்பிக்க நினைக்கும் போது இந்த வயிற்றோட அழுத்தம் உங்களை மீண்டும் இதுதான் நிஜம் அப்படின்னு புடிச்சு இழுக்குது, அப்படிதானே? ஆமா, கரெக்ட். இந்த வயிற்றின் அசைவு அப்படிங்கிறது உங்களை நிகழ்காலத்தோட நிஜத்தோட கட்டி போடுற ஒரு நங்கூரம் மாதிரி.
நங்கூரம் சூப்பர் வார்த்தை. ஆனா நங்கூரம் போட்ட உடனே கப்பல் ஆடாம நின்னுடாது இல்லையா? நீங்க எழுதல் வீழுதல் அப்படின்னு கவனிச்சிட்டு இருக்கும்போதே உங்க மனம் வேற எங்கோ பாயும். நாளைக்கு ஆபீஸ்ல என்ன நடக்கும், இல்ல நேத்து யாரோ சொன்ன ஒரு வார்த்தையை பத்தியே மூளை சிந்திக்க தொடங்கும். ஆமா, அது ரொம்ப சாதாரணமா நடக்கிற விஷயம்தான், மைண்ட் வாண்டரிங். அப்ப சயோடாவ் என்ன செய்ய சொல்றாரு தெரியுமா? அந்த சிந்தனைகளோட சண்டையிட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. சண்டை போடக்கூடாதா? அப்புறம் எப்படி கண்ட்ரோல் பண்றது? மனம் கற்பனை செஞ்சா கற்பனை செய்கிறேன் அப்படின்னும், கோபப்பட்டா கோபம் அப்படின்னும் மனதிற்குள் ஒரு சின்ன நோட்டு பண்ணிட்டு, அதாவது குறிச்சு வச்சுட்டு மீண்டும் வயிற்றின் அசைவிற்கே வந்துவிட வேண்டும். உங்க மனதோட செயல்பாட்டையே ஒரு 3ஆம் நபரா நின்னு நீங்க பதிவு செய்றீங்க. வாவ்! இத படிக்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, இது கிட்டத்தட்ட நமக்கு நாமே குடுத்துக்கிற ஒரு ஸ்லோ மோஷன் ஸ்போர்ட்ஸ் காமெண்ட்ரி மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, நல்ல கம்பேரிசன். ஏன்னா உட்கார்ந்திருக்கும்போது மட்டும் இல்லாம நம்ம எழுந்து நடக்கும்போது கூட இதை செய்ய சொல்றாங்க. நடக்கும்போது தூக்குதல், நகர்த்துதல், கீழே வைத்தல் அப்படின்னு காலோட ஒவ்வொரு அசைவையும் பிரிக்க சொல்றாங்க. அதுதான் மைக்ரோ நோட்டிங். சாப்பிடும்போது கூட உணவை பார்க்கறது, கைய நீட்டுவது, மெல்லுவது என அத்தனையும் நொடிக்கு நொடி மனசுக்குள்ள கவனிச்சு குறிப்பெடுக்கணும். இதை நம்ம அன்றாட வாழ்வுல பொருத்தி பார்த்தோம்னா, கேட்டுட்டு இருக்கிற நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு போன்ல ஒரு கோபமான மெசேஜ் வருது. உடனடியா ஒரு கடுமையான பதிலை டைப் செய்ய உங்க கை நீளுது. உங்க எண்ணத்துக்கும் அந்த கை நீளும் செயலுக்கும் இடையிலான அந்த மிகச்சிறிய இடைவெளியே இந்த பயிற்சி நமக்கு காட்டுமா? கண்டிப்பா. அதுதான் இந்த பயிற்சியோட மிக முக்கியமான திருப்பு முனையே. நீங்க அந்த மெசேஜுக்கு பதிலளிக்க கையை நீட்டும்போது உங்க கவனிப்பு ரொம்ப கூர்மையா இருந்துச்சுன்னா, பதிலளிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல மனசுல உருவாவதை உங்களால பார்க்க முடியும். ஓ, ஆக்சுவலா இந்த எண்ணத்தை நாம பார்க்கலாமா? ஆமா, அந்த எண்ணம் உருவான சில மில்லி செகண்டுகளுக்கு பிறகுதான் உங்க கை பௌதிகமா போனை நோக்கி நகர்கிறது. நாம சாதாரணமா என்ன நினைக்கிறோம்? நான் கோவமா டைப் செய்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆமா, நாம தானே செய்யறோம்னு நினைக்கிறோம். ஆனா அங்க நான் அப்படிங்கிறதே இல்ல. முதல்ல ஒரு எண்ணம் உருவாகுது, அதாவது ஒரு இன்டென்ஷன். அப்புறம் அதை தொடரும் ஒரு உடல் அசைவு, ஒரு மூமெண்ட் நடக்குது. எண்ணம் வேற, செயல் வேற அப்படிங்கிறத தியானிப்பவர் நேரடியாக தனது சொந்த உடம்பிலேயே உணர்கிறார். அப்படியென்றால் மனம் ஒரு தனி எந்திரம் போலவும், உடல் அதோட கட்டளைகளை செயல்படுத்தும் இன்னொரு எந்திரம் போலவும் தனித்தனியா இயங்குறத நாமே பாக்குறது போலவா இது? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதை பௌத்த உளவியல்ல நாம ரூப பரிச்சேத ஞானம் அப்படின்னு அழைப்பாங்க. நாமம் அப்படிங்கிறது கவனிக்கிற மனம் அல்லது எண்ணம். ரூபம் அப்படிங்கிறது கவனிக்கப்படும் உடல் பொருள். ஓஹோ, மைண்ட் அண்ட் பாடி செப்பரேஷன். கரெக்ட். கோபம் வரும்போது எனக்கு கோபம் வருது அப்படின்னு நாம் அந்த உணர்வோடு நம்மை அடையாளம் காணும்போது நாம் அந்த உணர்வின் கட்டுப்பாட்டுக்குள் சென்று விடுறோம். ஆமா, அந்த கோபமே நாமா மாறிடுறோம். அதுவே கோபம் என்ற எண்ணம் எழுகிறது, அதனால கை நகர்கிறது அப்படின்னு அந்த சங்கிலி தொடரை கவனிக்கும்போது நீங்க அந்த உணர்விலிருந்து உங்களை துண்டிச்சுக்கிறீங்க. உங்க உணர்வுகளுக்கும் உங்க செயல்களுக்கும் இடையில ஒரு இடைவெளியை நீங்களே உருவாக்குறீங்க. அந்த நுண்ணிய இடைவெளியில தான் மனிதனோட உண்மையான சுதந்திரமே இருக்கு. நிஜமாவே இது கேட்பதற்கு மிக அற்புதமான சுதந்திரமா தெரியுது. ஆனா இந்த பயணத்துல அடுத்து வர்ற விஷயங்கள் தான் என்ன கொஞ்சம் அதிர வச்சது. ஆமா, அந்த தடைகள் பகுதி தானே. ஆமாங்க, நீங்க நீண்ட நேரம் தரையில சம்மணமிட்டு உட்கார்ந்து இருக்கும்போது உடம்புல கடுமையான வலி வரும், மூட்டுக்கள் எரியும், முதுகு வலிக்கும். நாம சாதாரணமா என்ன செய்வோம்? உடனே காலை மாற்றி அமருவோம். இயல்பா எல்லாரும் பண்றதுதான் அது. ஆனா இந்த புத்தகத்துல சயடாவ் மிக கடுமையா நிலைய மாற்றிக்கொள்ளக் கூடாது அப்படின்னு சொல்றாரு. அந்த வலியையே தியான பொருளா மாற்றி வலி வலி அப்படின்னு வேடிக்கை பார்க்க சொல்றாரு. அதையும் தாண்டி தியானம் தீவிரமாகும்போது கத்தியால் குத்துவது போன்ற பயங்கரமான வலியோ அல்லது நரகம், பிணங்கள் போன்ற காட்சிகளோ அல்லது புத்தரோட ஒளிவடிவம் போன்ற அழகிய காட்சிகளோ கூட கண்ணில் தோன்றலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இத படிச்சதும் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு இந்த பயம் வரும். ஆமா, இது ஏன் நடக்குது? அமைதியா கண்களை மூடி உட்கார்ந்தா ஏன் நரகமோ பிணமோ கண்ணுக்கு தெரியணும்? இது ஆபத்தானது இல்லையா? ஒருத்தரை பயமுறுத்தாதா? இதோட மெக்கானிசம் என்ன? இந்த இடத்துல தான் பல பேர் பயந்து தியானத்தை விட்டே ஓடினுவாங்க. அமைதி தேடி வந்த இடத்துல இப்படி ஒரு திகிலா அப்படின்னு தோணும். ஆனா இதுக்கு பின்னாடி மூளையோட ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் செயல்படுது. என்ன அறிவியல் அது? என்ன சொல்றது, நமது மனம் ஒரு சக்தி வாய்ந்த மைக்ரோஸ்கோப் மாதிரி. சாதாரணமா நாம விழித்திருக்கும்போது நமது மூளை வெளி உலகத்துல நடக்கிற 1000 விஷயங்களை உள்வாங்கறதுல ரொம்ப பிஸியா இருக்கு. ஆமா, ஃபோன், வேலை, டிவி அப்படின்னு எப்பவும் பிஸி தான்.
அதனால நம்ம உடம்போட நுண்ணிய வலிகளோ அல்லது அடிமனதில் தேங்கி கிடக்கும் எண்ணங்களோ நமக்கு பெருசா தெரியறதில்ல. ஆனா நீங்க எந்த அசைவும் இல்லாம மணிக்கணக்கில் உட்கார்ந்து வெளி உலக தொடர்ப மொத்தமா துண்டிக்கும் போது உங்க மூளையோட அபரிமிதமான கற்பனை திறன் எந்த தடையுமின்றி உள்நோக்கி திரும்புது. ஓ, அதாவது மூளைக்கு வேற வேற இல்லாததால ஆழமான அடிமனதுல தேங்கியிருக்கும் பயங்கள், குற்ற உணர்ச்சிகள் அல்லது பழைய பதிவுகள் எல்லாம் திரைப்பட காட்சிகள் போல வெளியே வெடிக்குது அப்படின்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அது மனதோட ஒரு சுத்திகரிப்பு முறை, ஒரு பர்ஜிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உடல் அசைக்கப்படாம இருக்கும்போது சாதாரணமா நமக்கு தெரியாத இரத்த ஓட்டத்தோட நுண்ணிய அழுத்தங்கள் கூட பல மடங்கு பெரிதாகி ஊசி குத்துவது போலவோ கத்தியால் அறுப்பது போலவோ மூளைக்கு பதிவாகுது. வாவ், அந்த மைக்ரோஸ்கோப் எஃபெக்ட் இப்ப புரியுது. ஆனா இங்குதான் மகாசி சைடா மிக முக்கியமான ஒரு அறிகுறிய சொல்றாரு. அந்த பிரமேயங்களை கண்டு பயப்படவும் கூடாது, அல்லது புத்தரின் ஒளிவடிவம் தோன்றினால் அதுல மயங்கி ரசிக்கவும் கூடாது. இது ரொம்ப ரொம்ப சிக்கலான இடம். ஏன் ரசிக்க கூடாது? ஒரு புத்தரோட ஒளியோ அல்லது ஒரு ஆனந்தமான காட்சியோ கிடைச்சா அது தியானத்தோட வெற்றி தானே. அதை ஏன் அவாய்ட் பண்ண சொல்றாரு? இதுல எது ஒரு மிகப்பெரிய பொறி, ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஆனந்தமான காட்சியை விரும்பி பயங்கரமான காட்சியை கண்டு பயந்தீர்கள் அப்படின்னா நீங்க மீண்டும் விருப்பம் மற்றும் வெறுப்பு அப்படிங்கிற அந்த பழைய மூளை சுழற்சிக்குள்ளேயே சிக்கிக்கிறீங்க. ஓ, அந்த பிரெயின் லூப்குள்ளேயே நம்ம திரும்ப போயிடுறோம். ஆமா, தியானத்தோட நோக்கமே அந்த சுழற்சியை உடைக்கிறது தான். ஒரு பிணத்தை பார்த்தாலும் சரி, ஒரு பேரொளிய பார்த்தாலும் சரி, பார்க்கிறேன் பார்க்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு உணர்ச்சி பிரதிபலிப்பும் இல்லாம ஒரே சமநிலையோடு அதை கடக்கணும். இக்வானிமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சமநிலை. நீங்க எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் கவனிக்கும்போது அந்த பதிவுகள் மூளையில தங்களது பிடியை இழந்து தானாகவே கரைஞ்சு போயிடும். உங்களை அச்சுறுத்தும் அல்லது மயக்கும் விஷயங்களுக்கு நீங்க ரியாக்ட் பண்றது நிறுத்துறது தான் மனதோட அடிமைத்தனத்தை உடைக்கிற சீக்ரெட். இதே நாம நமது வாழ்க்கையோடு பொருத்தி பார்த்தால் மிக தெளிவா புரியுது. நமக்கு தொல்லை கொடுக்கிற எண்ணங்களை நாம எதிர்க்கவும் கூடாது, ஆரத்தழுவவும் கூடாது. வெறுமனே அவை கடந்து போவதை வேடிக்கை பார்க்கணும், அவ்வளவுதான். கரெக்ட். சரி, இப்போ இந்த வலிகளையும் காட்சிகளையும் கடந்து மனம் ஒரு முழுமையான சமநிலையை அடைந்து விட்டது அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த ஒருமுகப்பட்ட நுண்ணிய கவனிப்பின் மூலம் எல்லாமே மிக வேகமா தோன்றி மறைவதை நம்மால பார்க்க முடியும் அப்படின்னு புத்தகம் சொல்லுது. ஆமா, அது ரொம்ப ஆழமான நிலை. அதிலிருந்து உலகத்தோட 3 முக்கிய உண்மைகள் நேரடியாக புரிய வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உரையாடலோட போக்க வச்சு பார்த்தா என்ன சொல்றது, எல்லாமே அதாவது ஒரு எண்ணமா இருந்தாலும் சரி, மூச்சா இருந்தாலும் சரி, வலியா இருந்தாலும் சரி, உருவான அடுத்த மில்லி செகண்ட்லயே மறைஞ்சிருத நம்ம மைக்ரோஸ்கோப்ல பாக்குறோம் போல உணர்றோம். அதனால அந்த முதல் உண்மை அப்படிங்கிறது எதுவுமே இங்க நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது தானே. நீங்க ரொம்ப சரியா கணிச்சிட்டீங்க. அதுதான் முதல் உண்மை, அனித்தியம், அதாவது இம்பர்மனன்ஸ். ஓ, அனித்தியம். இது வெறுமனே பருவங்கள் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள் அப்படின்னு சொல்ற மேலோட்டமான தத்துவம் கிடையாது. உங்க சொந்த உடம்பிலும் மனசிலும் ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு உணர்வும் தோன்றி தோன்றி அழிவதை நீங்க உங்க நரம்புகள்ல நேரடியாக உணர்றீங்க. எதுவுமே ஒரு வினாடி கூட நிலையாக நிற்பதில்லை அப்படிங்கிற பேருண்மைய உங்க அனுபவமே உங்களுக்கு கத்துக் கொடுக்குது. வாவ். அந்த முதல் உண்மையிலிருந்து தான் இரண்டாவது உண்மை பிறக்குது. அதுதான் துக்கம், சஃபரிங் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி? நிலையற்ற தன்மை எப்படி துக்கமா மாறும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓ, அதாவது எல்லாமே மணலால் செஞ்ச கோட்டையைப் போல சரிந்து கொண்டே இருக்கும்போது மனிதர்களாகிய நாம அந்த இன்பங்களையோ இளமையையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட உணர்வையோ இது நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு இறுக்கி பிடிக்க முயல்கிறோம். ஆமா, வழுக்கிச் செல்ற ஒன்னு பிடிச்சு தொங்குறது தான் துக்கம், அப்படிதானே? மிக சிறப்பான புரிதல் இது. எல்லாமே ஒரு ஓட்டம், ஒரு ஃப்ளோ அப்படிங்கறத புரிஞ்சிக்காம அதை உறைந்து போன ஒரு நிலையான பொருளா மாற்ற நம்ம முயற்சிக்கும் போது தான் துக்கம் உருவாகுது. கரெக்ட். இந்த அனித்தியமும் துக்கமும் புரியும் போது மிக ஆழமான அதிர்ச்சியை விட்டும் 3வது உண்மை வெளிப்படுது. அதுதான் அனாத்மா, நான் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அனாத்மா, அதாவது ஆன்மா இல்லை அப்படிங்கறதா? இதை இன்னும் துல்லியமா சொல்லணும்னா, இந்த உடம்பையும் மனசையும் கட்டுப்படுத்தும் நான் அப்படிங்கிற ஒரு மைய நபர், ஒரு சென்ட்ரல் கண்ட்ரோலர் யாரும் உள்ள இல்ல அப்படிங்கிறது தான் அனாத்மா. ஓஹோ. வயிற்று நசைவு தானாக நடக்குது, அதை கவனிக்கிற எண்ணம் தானாக எழுகிறது, வலி தானாக வந்து மறையுது,
எல்லாமே காரண காரியங்களின் அடிப்படையில், அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் பேசிஸ்ல தங்களுக்குள் இயங்கும் ஒரு எந்திரத்தனமான செயல்முறை தான். அதாவது ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ். ஆமா, அந்த கட்டுப்பாட்டு அறையில எந்த ஒரு மேலாளரும் கிடையாது, எந்த மேனேஜரும் இல்ல. நான் செய்றேன், நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற அத்தனை எண்ணங்களும் வெறும் மாயை அப்படிங்கிறது தியானிப்பவர் நேரடியாக உணர்கிறார். கட்டுப்பாட்டு அறையில யாருமே இல்ல அப்படிங்கிற இந்த உண்மை கேட்பதற்கு ஒரு புறம் பயமுறுத்துது, ஆனா இன்னொரு புறம் மிகப்பெரிய விடுதலையா இருக்கு. ஏன்னா நான் அப்படின்னு ஒருத்தன் இருந்தாதானே அவன் அவமானப்படணும், அவனுக்கு பிரச்சனை வரணும். ஆமா, கரெக்ட் தான். அந்த நான் அப்படிங்கிறதே வெறும் தொடர்ச்சியான நிகழ்வுகளோட தொகுப்பு அப்படின்னு உணர்ந்துட்டா அப்புறம் பயத்துக்கு அங்க என்ன வேலை? ஆனா எனக்கு ஒரு சின்ன கேள்வி. கேளுங்க. இவ்ளோ பெரிய உண்மையை உணர்வதற்கு ஒரு மனிதன் பல வருஷம் காட்டுல போய் தவம் செய்யணுமா? இது சாதாரண மனிதர்களுக்கு, நம்மள மாதிரி ஆட்களுக்கு சாத்தியமா? இது ரொம்ப நல்ல கேள்வி. இது ஒரு குறிப்பிட்ட காலத்துல அல்லது குறிப்பிட்ட இடத்துல தான் நிகழும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல. சேடாவ் இந்த புத்தகத்துல இத புரிஞ்சிக்கிறதுக்கு புத்தரோட நெருங்கிய சீடரான ஆனந்தரோட கதையை ஒரு மிகச்சிறந்த உதாரணமா காட்டுறாரு. ஓ, ஆனந்தர் கதை. ஆமா, புத்தர் மறைந்த பிறகு நடக்கிற முதல் பௌத்த மாநாட்டிற்கு முதல் நாள் இரவு ஆனந்தர் எப்படியாவது முக்தி அடைந்து விடணும் அப்படின்னு தீவிரமா போராடுறாரு. இரவு முழுவதும் தூங்காம மிக கடுமையா விபாசனா தியானம் செய்யறாரு, நடக்கிறாரு, அமர்கிறாரு, தன் மனசை கட்டுப்படுத்த தன் முழு பலத்தையும் பிரயோகிக்கிறாரு. ஆனா என்ன சொல்றது, அவருக்கு அந்த முக்தி கிடைக்கவே இல்லை. ஏன் அவ்வளவு தீவிரமா போராடியும் ஏன் கிடைக்கல? ஒருவேளை அவர் அந்த நான் அப்படிங்கிற மேலாளர் மாயையை வச்சுக்கிட்டு முக்திய ஏதோ ஒரு பொருளை போல அடைய நினைச்சாரா? எக்ஸாக்ட்லி, அதுதான் நடந்துச்சு. அவர் நான் அடையணும் அப்படின்னு போராடினாரு. அதிகாலை நெருங்கிடுச்சு, அவரோட உடம்பு முற்றிலும் சோர்ந்து போயிடுச்சு. சரி, நமது அதிகப்படியான முயற்சியால மனம் சமநிலையை இழந்துருச்சு, சற்று ஓய்வெடுப்போம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. ஓஹோ. அவர் படுக்கையில படுப்பதற்காக தனது உடலை சாய்க்கிறாரு. அவர் கால்கள் தரையை விட்டு மேலெழும்புகிறது, தலை இன்னும் தலையானையா தொடல. அந்த ஒரு சில நொடிகள் அவரோட மனம் படுக்கிறேன் அப்படின்னு அந்த செயலை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த போராட்டமும் இல்லாம மிக இயல்பா கவனிக்குது. வாவ், அந்த ரிலாக்ஸ்டான ஒரு செகண்ட். ஆமா, அந்த தளர்வான ஆனா 100% முழுமையான விழிப்புணர்வு உள்ள அந்த ஒரு நொடியில அனித்யம், துக்கம், அனாத்மா அப்படிங்கிற அந்த 3 உண்மைகளும் அவருக்கு புரிய வருது. அந்தரங்கத்துல நின்றிருந்த அந்த சில நொடிகள்ல அவர் முழுமையான முக்தி அடைகிறாரு. இது உண்மையிலே சிலிர்ப்பூட்டும் ஒரு விஷயம், ஒரு ஆஹா மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இரவு முழுவதும் போராடி கிடைக்காத மிகப்பெரிய திறப்பு வெறுமனே படுக்க செல்லும் அந்த சாதாரண அன்றாட அசைவுல கிடைச்சிருக்கு. ஆமா, இது எதை காட்டுதுன்னா, விழிப்புணர்வு அப்படிங்கிறது நாம கண்களை மூடிக்கிட்டு செய்யற தியானத்துல மட்டும் இல்ல, நாம குனிஞ்சு செருப்பு அணியும் போதும், ஒரு மிடர் காஃபி குடிக்கும் போதும் கூட அங்க என்ன நடக்குது அப்படின்னு முழுமையா கவனிச்சா அந்த ஒரு சிறு அசைவுல கூட மிகப்பெரிய முக்தி ஒளிஞ்சிருக்கு. அதுதான் மகாசி சயாடாவு தனது புத்தகம் முழுவதும் வலியுறுத்துற செய்தி. விபாசனா அப்படிங்கிறது வாழ்வதிலிருந்து தப்பித்து ஓடுவது கிடையாது, வாழ்வோட ஒவ்வொரு நுணுக்கமான அசைவையும் முழுமையா விழிப்புடன் வாழ்வது. ரொம்ப கரெக்ட். நீங்க உங்க உணவை மெல்லும் போது, அந்த சுவையை உணரும்போது, சுவைக்கிறேன் அப்படின்னு விழிப்புடன் இருக்கிறதும் கூட இந்த தேடலோட ஒரு பகுதிதான். உங்க அறியாமையாலும் பற்றுதலாலும் ஆன அந்த மனதோட சங்கிலிகளை அறுப்பதற்கான ஒரே ஆயுதம் ஒவ்வொரு நொடியிலும் நீங்க பாய்ச்சும் இந்த கவனிப்பு அப்படிங்கிற வெளிச்சம்தான். சூப்பர். இந்த ஆழமான உரையாடல் நிச்சயம் எனக்கும் சரி, கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் சரி, நமது சொந்த மனசை பார்க்கற ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பா கொடுத்திருக்கோம். நமது எண்ணம் எப்படி செயலாக மாறுது, வழி எப்படி வெறும் பௌதிக உணர்வா மாறுது, எல்லாம் எப்படி தோன்றி மறையுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது நிஜமாவே ஒரு மாபெரும் விடுதலை. சரி, இப்போ நாம இந்த ஆடியோவோட இறுதிக்கு வந்துட்டோம். ஆனா இத முடிப்பதற்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சிறிய சவால். ஆமா, இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஆடியோ முடிஞ்ச பிறகு உங்க கையை நீட்டி உங்க போனை அணைக்க போறீங்க அல்லது வேற ஒரு ஆப்புக்கு மாற போறீங்க இல்லையா? அந்த செயலை செய்வதற்கு முன்னாடி உங்க மூளையில தோன்ற அந்த சிறு எண்ணத்தை உங்களால கவனிக்க முடியுதா அப்படின்னு பாருங்க. நான் இப்போ இதை நிறுத்த போறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்திற்கும் அதன் பிறகு உங்க விரல் நகரும் விதத்திற்கும் இடையில உள்ள அந்த இடைவெளியை கவனிங்க. அந்த ஒரு சிறு விழிப்புணர்வு உங்களை நீங்களே புரிந்து கொள்ளும் மிகப்பெரிய பயணத்தின் தொடக்கமா இருக்கலாம். முயன்று பாருங்க.
இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.